இப்படி மோசடி நடந்திருக்குது. இந்த மோசடி தேர்தல் ஆணையமும் மோடி அரசும் கூட்டாக சேர்ந்து செய்திருக்கிற மோசடி. குறைந்தபட்சம் இது போல 25 நாடாளுமன்ற தொகுதிகளில் மோசடி நடந்திருந்தாலும் கூட மோடி இன்றைக்கு பிரதமராக இருக்க மாட்டார். இப்படி இந்த தகவல்களை வெளியிட்ட உடனேயே இன்னைக்கு ட்விட்டர்ல பாக்குறேன், பல பேர் உடனே எலெக்ஷன் கமிஷன் சைட்டுக்கு போய் பார்த்தாக்கா ஏற்கனவே அதுல இருந்த டேட்டா பூரா பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த நாட்டின் தேர்தல் ஜனநாயகம் என்பது கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது. இப்படி தேர்தல் ஆணையத்தில் தொடங்கி சிபிஐ, இடி, சுப்ரீம் கோர்ட், எல்லா நிறுவனங்களும், மீடியா, எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை புதைகுழிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்ல 12ஆம் தேதி இது விசாரணைக்கு வருகிறது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த 12ஆம் தேதிக்கு முன்னால் இந்தியா கூட்டணி கட்சிகள் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டால் என்னுடைய பணிவான ஆலோசனை, இப்படியெல்லாம் முறைகேடு நடந்திருக்கிறது. ராகுல் காந்தி என்ன கேட்டிருக்கிறாரு? 15 ஆண்டு டிஜிட்டல் டேட்டா, சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடு. அப்படி கொடுக்க மறுத்தால் நாங்கள் பீகார் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்ற அறிவிப்பை இந்தியா கூட்டணி வெளியிட வேண்டும். இந்தியாவில் தேர்தல் ஜனநாயகம் செத்து விட்டது. லத்தீன் அமெரிக்க நாட்டில், பிலிப்பைன்ஸ்ல, இங்கே சர்வாதிகாரிகள் ஆளும் நாட்டில் எல்லாம் எப்படி தேர்தல் ஜனநாயகம் இல்லை என்று மக்கள் வீதிக்கு வந்தார்களோ அதுபோல எதிர்க்கட்சிகள் ஒன்னா புறக்கணிக்கணும். யாரோ 2 பேர் பங்கேற்பதை பற்றி கவலை இல்லை. இது ஒரு தனி தலைப்பு. நான் எல்லா மாநிலத்திலும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பீகாரில் புறக்கணிக்க வேண்டும். பீகாரில் தேஜஸ்வி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனா சொல்வது நடக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. ஹரியானால ஜெயிப்போன்னு சொன்னாங்க, மகாராஷ்டிரால ஜெயிப்போன்னு சொன்னாங்க, கர்நாடகால அதிக சீட் வரும்னு சொன்னாங்க, வரல. இப்போ நீங்க இதையெல்லாம் சொல்லிட்டு போய் நின்று திரும்ப தோத்துட்டா முடிஞ்சு போச்சு. இதன் மூலம் நீங்க என்ன செய்கிறீர்கள் என்றால், யாரை கூட்டுக்களவாணி என்று சொல்லுகிறீர்களோ அந்த தேர்தல் ஆணையத்துக்கு சான்றிதழ் கொடுப்பதாக ஆகும். புறக்கணிப்பதன் மூலம் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இந்திய மக்கள் மத்தியில் வரும். இங்க ஜனநாயகம் இல்லை. 2024 தேர்தல் என்பது திருடப்பட்ட தேர்தல் என்ற கருத்து நாடு முழுதும் பரவும். நாடு முழுதும் மட்டுமல்ல, உலகம் முழுதும் பரவும். உலகம் முழுதும் இந்தியாவை உற்று நோக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். வணக்கம். பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு அணுகுண்டை வீசியிருக்கிறார். இந்த அணுகுண்டு என்பது அழிவுக்கானதல்ல, ஆக்கப்பூர்வமான அணுகுண்டு. இந்திய தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இருக்கின்ற கடைசி நம்பிக்கையாக அது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த குண்டை அவர் வீசியிருக்கிறார். இன்றைக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை என்ற ஒரு பேரணி ராகுல் காந்தி தலைமையில் பெங்களூருவில் காங்கிரஸ் கட்சி நடத்தி இருக்கிறது. நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் விரிவாக பார்த்துருப்பீங்க. அது சுருக்கமாக அதன் செய்தியை மட்டும் நம்ம பார்ப்போம். பெங்களூரு சென்ட்ரல் நாடாளுமன்ற தொகுதி, அதற்குள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸுக்கு பெரும்பான்மை வாக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் பிஜேபி ஏற்கனவே பெரும்பான்மை வாக்கை பெற்றிருக்கிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார்கள். ஆனால் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இது அந்த ஒரு தொகுதியில் மட்டும் இல்லை, கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று உறுதியாக நம்பிய 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் தோல்வியடைந்து பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த 9ல் இந்த ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு தொகுதிக்குள்ள சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தாக்கா இந்த ஒரு தொகுதியில் பிஜேபி அசாதாரணமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இது எப்படி என்று ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பார்த்தபோது அந்த மகாதேவபுரா என்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1,250,000 போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை காங்கிரஸ் கட்சி கண்டுபிடித்திருக்குது. இதுக்கு ஒரு 50-60 பேரை போட்டு 6 மாதம் வேலை பார்த்துருக்குறாங்க. ஏன் 6 மாதம் இப்படி வேலை பார்க்கணும் என்று சொன்னால், தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு எண்ணிக்கை, வாக்குப்பதிவு விவரங்களுடைய டிஜிட்டல் டேட்டாவை தர மறுக்கிறது, கொடுக்கவில்லை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, பிரிண்டில் அந்த காப்பியை கொடுத்துருக்குறாங்க. அந்த பிரிண்டில் கொடுத்த காப்பி என்பதில் வாக்காளர்கள் என்ன வாக்கு போட்டாங்க இந்த விவரம் இருக்குது. அப்போது இதில் எத்தனை போலி வாக்காளர் இருக்கிறாங்க, இதில் எத்தனை அட்ரஸ் ஃப்ராடு, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒருவேளை கணினியில் செலுத்த முடிந்தால் ஒரு நிமிஷத்தில் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்படி கொடுத்துருக்கும் போது இதை என்ன செய்யலாம், சரி ஸ்கேன் பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு கம்ப்யூட்டரில் போட்டு பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணால் ஸ்கேன் பண்ணவும் முடியல. ஸ்கேன் பண்ண முடியாத ஹார்டு காப்பியாக அதை கொடுத்துருக்குறாங்க. அதன் விளைவாக நேற்று ப்ரெஸ் மீட்டில் இதை அடுக்கி வச்சுருந்தாங்க. ஒரு 7-8 அடி உயரத்துக்கு அடுக்கி வச்சுருக்கிறாங்க அந்த பேப்பரை. அதை எல்லாம் 6 மாதத்துக்கு ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால், ஒன்று டூப்ளிகேட் ஓட்டர். டூப்ளிகேட் ஓட்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஓட்டரே பல இடத்துல இருக்கிறது.
அடுத்தது அட்ரஸ், பொய் அட்ரஸ். மூணாவது, ஒரு அட்ரஸில் 50 பேர், 60 பேர், 80 பேர் அப்படி இருக்கிற மாதிரி முகவரிகள், பொய்யான முகவரிகள். அப்புறம் ஃபோட்டோ வந்து பொய்யா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃபார்ம் 6 வந்து மோசடியாக செய்திருப்பது. இப்படி இத்தனை வகைகளில் இந்த மோசடி நடந்திருக்குது. ஒவ்வொரு வகையிலும் சில எடுத்துக்காட்டுகளை அந்த எலெக்ஷன் ஐடென்டிட்டி கார்டை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி அவர் விளக்கியிருக்கிறார். ஆதித்ய ஸ்ரீவத்சவான்னு ஒருத்தர், அவர் வந்து கர்நாடகாவில் ஓட்டு போட்டிருக்காரு, யூபியில் ஓட்டு போட்டிருக்காரு, மகாராஷ்டிராலையும் ஓட்டு போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அட்ரஸ், பொய்யான அட்ரஸ்ஸு அப்படின்னா அதில் 3 வகை. ஒன்று அட்ரஸே இல்லாதது, டோர் நம்பர் சைபர்னு போட்டிருக்குது, அப்பா பேர் அம்மா பேரில் ABCDEFGன்னு போட்டிருக்குது. இப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடியதை 40,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை எடுத்து காட்டியிருக்காரு. அடுத்தது, ஒரு சிங்கிள் பெட்ரூம் இடத்துல வாக்காளர்கள் 80 பேர், 46 பேர் அந்த மாதிரி முகவரிகளை காட்டியிருக்கிறார். அதுக்கு மேலே ஒரு பெண் வாக்காளர் எடுத்துக்காட்டு ஒன்று காட்டி அவங்க வந்து எப்படி வெவ்வேறு பூத்துகளில் அந்த ஒரு தொகுதிக்குள்ளேயே ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த மாதிரி 33,692 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் தரவுகளோடு அவர் எடுத்து விளக்கியிருக்கார். இப்போ இந்த தரவுகளோடு விளக்கியதற்கு என்ன எதிர்வினை வந்தது தேர்தல் ஆணையத்திடமிருந்து? இப்படி மோசடி நடந்திருக்குது. இந்த மோசடி வந்து தேர்தல் ஆணையமும் மோடி அரசும் கூட்டாக சேர்ந்து செய்திருக்கிற மோசடி. குறைந்தபட்சம் இதுபோல 25 நாடாளுமன்ற தொகுதிகளில் மோசடி நடந்திருந்தாலும் கூட மோடி இன்றைக்கு பிரதமராக இருக்க மாட்டார், அவர் பிரதமர் ஆகியிருக்க முடியாது. அப்படி நடந்திருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதில் தேர்தல் ஆணையமும் மோடி அரசும் கூட்டு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் என்று தெளிவாக ராகுல் காந்தி அந்த பிரஸ் மீட்டில் குற்றம் சாட்டுறார். உடனே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இது ஒவ்வொன்றையும் ஒரு ஸ்வோன் அஃபிடவிட்டாக, ஒரு பிரமாண வாக்குமூலமாக கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுத்து அது உண்மை இல்லை என்றால் உங்களுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும் என்று சொல்கிறது தேர்தல் ஆணையம். இப்படி தேர்தல் ஆணையம் சொல்ல முடியுமா? இது அங்கேயே ஒரு நிருபர் கேட்குறாரு. கேட்கும்போது அதுக்கு ராகுல் காந்தி பதில் சொல்லுகிறார், நான் எதிர்க்கட்சி தலைவர், நான் ஒரு அரசியல்வாதி, நான் பொது மேடையில் தரவுகளோடு சொல்லுகிறேன், இதுவே பிரமாண வாக்குமூலம்தான். தேர்தல் ஆணையம் யோக்கியமானதாக இருந்தால் இவர் சொல்வது பொய், தரவுகள் பொய் என்று சொல்ல வேண்டும். அதை அவர்கள் சொல்லவில்லை, மாறாக என்னை மிரட்டுகிறார்கள், பொய் என்று சொல்லக்கூடிய தைரியம் அவர்களுக்கு இல்லை என்று அங்கே வந்து அவர் குற்றம் சாட்டுகிறார். இப்படி இந்த தகவல்களை வெளியிட்ட உடனேயே இன்னைக்கு ட்விட்டரில் பார்க்குறேன், பல பேர் உடனே எலெக்ஷன் கமிஷன் சைட்டுக்கு போய் பார்த்தாக்கா ஏற்கனவே அதில் இருந்த டேட்டாவை பூரா பிளாக் பண்ணிட்டாங்க. அது பார்க்க முடியாத வண்ணம் தடுக்கப்படுகிறது. எதிர்கட்சி, ஆளுங்கட்சி ஆகிய பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு என்ன சொல்லியிருக்குது? மகாராஷ்டிரா முதல்வர் ஃபட்னவிஸ், அவருக்கு மூளையில் ஏதோ கோளாறு ராகுல் காந்திக்கு. இதிலெல்லாம் ஒன்றும் கோளாறு கிடையாது, தேர்தல் ஆணையத்தில் கோளாறு இல்லை, ராகுல் காந்திக்கு தான் மூளையில் கோளாறு. ஒரு நேரம் 75 லட்சம் வாக்குகள் அதிகமாயிடுச்சு மகாராஷ்டிரான்னு சொல்கிறாரு, இன்னொரு நாள் 1 கோடின்னு சொல்கிறாரு. இது ஃபட்னவிஸ். இன்னொன்று சம்பித் பாத்ரா என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ காங்கிரஸ் ஜெயிச்ச இடத்துலலாம் என்ன கணக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு, பெரிய அறிவாளி மாதிரி. இது ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். சதுரங்க வேட்டையில் அந்த கதாநாயகனுடைய டயலாக் போல முழு பொய் சொல்லி ஏமாத்தினா மாட்டிக்குவோம். இது வந்து அரை உண்மையாக இருக்கணும் நம்ம சொல்கிறது என்பது போல, எங்கே பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல தில்லுமுள்ளு செய்வது, எங்கே ஜெயிக்க வாய்ப்பே இல்லையோ அந்த இடத்துல அந்த வேலையை காட்டுவதில்லை என்ற முறையில் தான் இது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. ஃபட்னவிஸ் வந்து கேட்குறாரு, நேற்றுக்கு 75 லட்சம்ன்றீங்க, இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு 1 கோடின்னாக்கா அப்படி தான் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த தரவுகளை தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை, ஊகமாகத்தான் சொல்ல முடியும். டிஜிட்டல் தரவுகளை தேர்தல் ஆணையம் தரும் பட்சத்தில் இதை அம்பலப்படுத்த முடியும். அப்படி திட்டமிட்டே இதை மறைக்கிறார்கள் என்பதுதான் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு மேலே மிக முக்கியமாக அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, இன்னைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை தேர்தல் ஆணையம் பீகாரிலும் அதற்கு பின்னால் எல்லா மாநிலங்களிலும் ஏன் நடத்துகிறது என்று சொன்னால், இங்கே பெங்களூரில் நாங்கள் இதை கண்டுபிடித்து விட்டோம் என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டது. இப்போ புதிய போலி வாக்காளர்களை சேர்க்க முயல்வதை நாங்கள் அந்த குட்டை உடைச்சிட்டோம். அந்த மோசடி, அந்த முறை, அந்த மெத்தடை இப்போ அரங்கேற்ற முடியாது என்பதனால தான்
1,00,000 வாக்காளரை சேர்க்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? நீக்கலாமே. யாரை நீக்கலாம்? யார் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டானோ அவனை எல்லாம் பட்டியலிருந்து நீக்கிடலாம். அப்படி தான் இப்போ 65 லட்சம் வாக்காளர்கள் அல்லது 1 கோடி வாக்காளர்கள் என்ற அளவுக்கு பீகாரில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்திருக்குது. முந்தா நாள் நாளேடுகளில் என்ன வந்திருக்கு? மிக பெருமளவு பீகாரில் முஸ்லீம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள்னு வந்திருக்குது. அப்போது இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் புலம்பெயர் தொழிலாளர்களையும் நீக்குவதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெறுவது எப்படி என்பதுதான் பாஜகவினுடைய திட்டமாக இருக்கிறது என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். அந்த கூற்றில் நிச்சயமாக உண்மை இருக்கிறது. இப்போது பெங்களூரில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில், அதற்குள் அடங்கிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் மோசடி நடந்திருக்குது என்பதனால் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு என்று அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்போம். நேற்று ராகுல் காந்தி இன்னொரு சில விஷயங்களை சொல்கிறாரு, அதை பார்ப்போம். ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு எல்லாரும் உறுதியாக நம்புகிறோம். அந்த மல்யுத்த வீராங்கனைகள்லாம் அங்கே போட்டியிடுறாங்க, பேராதரவு இருக்குது, அதனால் நிச்சயம் வெற்றி பெறும் என்று எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில் 48 சீட்டில் பிஜேபி ஜெயிக்குது, 37 சீட்டில் காங்கிரஸ் ஜெயிக்குது. காங்கிரஸ் தோல்வி அடைகிறது. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற வாக்கு வேறுபாடு எவ்வளவு பர்சன்டேஜ்? பிஜேபி வாங்கிய வாக்குகள் 39.94, 39.94 விழுக்காடு. காங்கிரஸ் வாங்கிய வாக்குகள் 39.09. அப்போது 1% கூட இல்லை வாக்கு வித்தியாசம் என்றால் எவ்வளவு தொகுதிகளில் இந்த மோசடி அரங்கேறி இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் போதும். 1%, 2% வாக்குகளை தில்லுமுள்ளு செய்தாலே பிஜேபி அந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஹரியானாவில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்பது தான் பொதுவான கருத்து கணிப்பாக இருந்தது. மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோல்வி அடைகிறது. காங்கிரஸ் தோல்வி அடைந்த பிறகு வரக்கூடிய ஆய்வுகள் என்ன வருது அப்படின்னு சொன்னால், மகாராஷ்டிரா தேர்தலில் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ள 10 விழுக்காடு வாக்குகள் வேகமாக பதிவாயிருக்குது. மொத்தம் பதிவான வாக்கில் 10% சாயங்காலம் 5லேருந்து 7க்குள்ளே பதிவாயிருக்கு. 1 கோடி வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்கிறது. வாக்குகள் அதிகமாக இருக்குது. அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் இருந்தது சில மாதங்கள். மகாராஷ்டிரா உங்களுக்கு தெரியும், எப்படி சரத்பவார் கட்சியை உடைச்சாங்க, சிவசேனா கட்சியை உடைச்சி எப்படி கட்சி தாவினாங்க, இதெல்லாம் எப்படி பச்சையாக நடந்தது. அஜித் பவார்லேருந்து ஷிண்டேலேருந்து அத்தனை பேர் மேலேயும் இருந்த இடி கேஸு எப்படி வாபஸ் வாங்கப்பட்டது, எப்படி அவர்கள் விலைக்கு வாங்கப்பட்டார்கள், இது அத்தனை பேருக்கும் தெரியும். நாடு பூரா சந்தி சிரித்த விஷயம். அவ்வளவு அயோக்கியத்தனம் நடந்த இடத்துல இவர்கள் எப்படி ஜெயிக்க முடிந்தது? அந்த மாநில மக்களுக்கு அவ்வளோ அறிவு கெட்டு போச்சா? எப்படி நடந்தது இது என்று நாம் எல்லோருமே ஆச்சரியப்பட்டோம். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, 1 கோடி வாக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு எந்த விளக்கமும் இல்லை. அப்போ அங்கே மோசடி நடந்திருக்கிறது என்பது ஐயம் திரிபர நிரூபிக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேசம் எடுத்துக்குவோம். மத்திய பிரதேசத்தில் 2018 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. 2018 காங்கிரஸ் அங்கே ஜெயிக்குது. காங்கிரஸ் ஜெயித்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னாக்கா, அடுத்த சில மாதங்கள்லேயே ஒரு குறைந்த சீட்டுகள் தான் அதிகமாக பெற்று அவங்க ஜெயிக்கிறாங்க. அதில் முக்கியமான பார்ட்டியெல்லாம் விலைக்கு வாங்கி கட்சி மாற வைத்து பிஜேபி ஆட்சியை கைப்பற்றுகிறது. பிஜேபி ஆட்சியை கைப்பற்றி அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2018னாக்கா இப்போ 23 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு எதிரான அதிருப்தியிலிருந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்ற கணிப்பு வெளியிடப்படுது. ஆனால் முன்னை காட்டிலும் குறைவாக 65 இடத்துல தான் காங்கிரஸ் ஜெயிக்குது. திரும்ப இந்த வாக்குப்பதிவில் மோசடி என்ற கேள்வி மத்திய பிரதேசில் பரவலாக எழுப்பப்படுது. இப்போ இது எல்லாம் இதுக்கப்புறம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களின் விவரங்கள். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவோம். நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்திய கூட்டங்கள், தேர்தலுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நடைபெற்ற விஷயங்கள் பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். அதில் மிக முக்கியமாக சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். 5 கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
தமிழ்நாட்டில் வந்து 39 தொகுதி. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே கட்டத்தில் தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. காஷ்மீரில் மொத்தம் நாடாளுமன்ற தொகுதி 7 தான். அங்கே வந்து 7 கட்ட வாக்குப்பதிவு, 5 இல்லை 7 கட்ட வாக்குப்பதிவு. அதுக்கடுத்தது மத்திய பிரதேசில் 29 தான் தொகுதி. 29 தொகுதிக்கு 4 கட்ட வாக்குப்பதிவு. ஜார்க்கண்ட் 14 தொகுதி, அதுக்கு 4 கட்ட வாக்குப்பதிவு. சத்தீஸ்கர் 11 தொகுதி, அதுக்கு 3 கட்ட வாக்குப்பதிவு. மகாராஷ்டிரா 48 தொகுதி, 5 கட்ட வாக்குப்பதிவு. பெங்கால் 42 தொகுதி, அதுக்கு 7 கட்ட வாக்குப்பதிவு. 39 தொகுதி கொண்ட தமிழ்நாட்டுக்கு 1 கட்ட வாக்குப்பதிவு. 42 தொகுதி கொண்ட மேற்கு வங்காளத்துக்கு 7 கட்ட வாக்குப்பதிவு. இப்போ இந்த பல கட்ட வாக்குப்பதிவு எதுக்காக நடக்குது என்று சொன்னால், மிக எளிதாக நீங்கள் யூகிக்கலாம். இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுவதற்கு, போலி வாக்காளர்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, இந்த ஏற்பாடுகளுக்காகத்தான் பல கட்ட வாக்குப்பதிவு. வெறுமனே மோடி பிரச்சாரத்துக்காக மட்டும் அல்ல, இந்த தில்லுமுள்ளு வேலைக்காகத்தான் இந்த பல கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது என்று சந்தேகப்படுவதற்கு எல்லா நியாயமும் இருக்குது. இந்த வாக்காளர் எண்ணிக்கை மர்மமான முறையில் 4.65 கோடி அதிகரித்தது என்ற குற்றச்சாட்டை ஏற்கனவே பார்த்தோம். இதில் மிக முக்கியமானது, இங்கே வாய்ஸ் ஆஃப் டிஎன் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பரகல பிரபாகர். யாருன்னு கேட்டால், நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்களே, அவங்க வீட்டுக்காரர். அவர் தான் பேசினார் இங்கே சென்னையில். அநேகமாக இது பற்றி கூட்டமாக தமிழ்நாட்டில் நடத்தி இதை வெளிக்கொண்டு வந்தது வாய்ஸ் ஆஃப் டிஎன் தான் என்று கருதுகிறேன். வேறு கட்சிகள் ஆர்ப்பாட்டம் போன்றது நடத்தியிருக்கலாம். இதை விரிவான முறையில் தொடர்ந்து கூட்டம் நடத்துகிறோம். அதில் ஒரு எளிய உதாரணத்தை அவர் எடுத்து சொன்னார். என்ன உதாரணம் அது? இந்த 7 கட்ட வாக்குப்பதிவில் அவங்க வந்து எத்தனை வாக்குகள் பதிவாயின என்ற விவரத்தை கொடுக்கல, பர்சன்டேஜ் தான் கொடுத்தாங்க. 2வது கட்ட வாக்குப்பதிவு இருக்கு இல்லையா, அந்த 2வது கட்ட வாக்குப்பதிவில் 79 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது. அதுக்கு அந்த பர்சன்டேஜ் கூட கொடுக்கல. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னரும் அந்த 2வது கட்ட வாக்குப்பதிவில் பர்சன்டேஜ் கூட கொடுக்கல. அந்த பர்சன்டேஜ் கூட கொடுக்காத, தேர்தல் ஆணையம் வெளியிடாத அந்த 2வது கட்டத்தில் யார் ஜெயிச்சாங்க என்ற விவரத்தை அவர் எடுத்து மக்களுக்கு புரியும்படி சொன்னார். அஸ்ஸாமில் 2வது கட்ட வாக்குப்பதிவில் மொத்தம் 5 தொகுதிகள், அதில் 4 பிஜேபி வெற்றி. மேற்கு வங்காளம் 3 தொகுதிகள், 3லையும் பிஜேபி வெற்றி. உத்தரப்பிரதேசம் 8 தொகுதிகள், 8லையும் பிஜேபி வெற்றி. மத்திய பிரதேசம் 6 தொகுதிகள், 6லையும் பிஜேபி வெற்றி. சத்தீஸ்கர் 3 தொகுதிகள், 3லையும் பிஜேபி வெற்றி. திரிபுரா 1 தொகுதி, 1ல் பிஜேபி வெற்றி. காஷ்மீர் 1 தொகுதி, 1ல் பிஜேபி வெற்றி. கர்நாடகா 14 தொகுதி, 12ல் பிஜேபி வெற்றி. ராஜஸ்தான் 13 தொகுதி, 10ல் பிஜேபி வெற்றி. அப்போ என்ன தெரியுது? டேட்டா கொடுக்கலன்னா பிஜேபி ஜெயிக்கும் என்பதுதான் தெரியுது. அப்போது 2024 தேர்தல் என்பது அந்த மேண்டேட் இஸ் த மேண்டேட் ஸ்டோலன். இந்த தேர்தல் திருடப்பட்டதா தேர்தல் தீர்ப்பு திருடப்பட்டதா என்பதுதான் நாங்கள் நடத்திய கூட்டத்தின் தலைப்பு. திருடப்பட்டது என்பதுதான் இதற்கான விடை. அப்போ ஒரு திருடப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் தான் மோடி இன்றைக்கு பிரதமர். மோடி இன்றைக்கு பிரதமராக இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இந்த கணக்கையெல்லாம் சொல்லிட்டு, இந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 79 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு வெற்றியை பெற்றிருப்பது மோசடி, நியாயமாக ரிசல்ட் எப்படி இருக்கணும் என்று பரகல பிரபாகர் சொன்னார். 213 தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி, 316 தொகுதியில் இந்தியா கூட்டணி வெற்றி என்பதுதான் இருந்திருக்கணும். எந்த அடிப்படையில்? இந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 79 தொகுதி, இதன் அடிப்படையில் மட்டும். மிச்சத்தில் நடந்திருக்கிற மோசடி தனி கணக்கு அது. அப்போது இப்படி இந்த தேர்தல் திருடப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இது பெங்களூரில் ஒரு தொகுதியில், ஒரு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றிருக்கின்ற மோசடி மட்டுமல்ல, மொத்தமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் திருடப்பட்டிருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் திருடப்பட்டிருக்குது. புல்வாமா தாக்குதல், அதுக்கப்புறம் பாலாகோட்டுன்னு சீன் காட்டினது, இதெல்லாம் தாண்டியும் கூட
பிஜேபி வெற்றி பெற்றிருக்கவில்லை, அது திருடப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு பூனம் அகர்வால் 300க்கும் மேற்பட்ட தொகுதியில் இப்படி முறைகேடு இருக்கு என்று சொன்னதை தேர்தல் ஆணையம் மூடி மறைத்து விட்டது. 2014 என்ன நடைபெற்றது என்பதே இப்போ கேள்விக்குறியா இருக்கு. அதனால ராகுல் காந்தி என்ன டிமாண்ட் பண்றாருன்னாக்கா, 15 ஆண்டுகளாக நடைபெற்றுள்ள 2014 உள்ள எல்லா எலெக்ஷன் டேட்டா, டிஜிட்டல் டேட்டா எங்களுக்கு வேணும், சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், அது கொடுக்க வேண்டும். அது கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தில்லுமுள்ளு திருட்டுத்தனம் செய்கிறீர்கள், இது ஒரு கிரிமினல் குற்றம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நடவடிக்கை எடுப்போம் என்று ராகுல் காந்தி பேசியிருக்கார். அப்போ இது திருடப்பட்ட தேர்தல் என்ற கூற்று இந்த தரவுகளிலிருந்து மட்டும்தான் நம்ம வந்தடைகிறோமானா இல்லை. போன தேர்தலில் மக்களுக்கு ஞாபக மறதி ஜாஸ்தி. நான் திரும்ப நினைவுபடுத்துகிறேன். 2019 பாலாகோட் தாக்குதல், புல்வாமா தாக்குதல் என்பது எப்படி நடந்தது அப்படின்னு சத்யபால் மாலிக் சொன்னார். செத்து போயிட்டார் 2 நாள் முன்னால். சத்யபால் மாலிக் எப்படி நடந்ததுன்னு சொன்னார். அப்போது அந்த சிஆர்பிஎஃப் ஜவான்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி பலி கொடுத்த ஒரு கோத்ராவுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு கலவரம், அதுக்கு பின்னர் தான் மோடி முதல்வர் ஆனார். இங்கே 2வது முறை அவர் பிரதமராவதற்கு புல்வாமாவில் அப்படி ஒரு தாக்குதல், அந்த சிஆர்பிஎஃப் ஜவான்கள் எப்படி விமானத்தில் அழைத்து வரப்படாமல் ரோடு வழியாக அழைத்து வரப்பட்டு காவு கொடுக்கப்பட்டார்கள், உளவு தகவல் அடிப்படையில் தகவல் இருந்தும் கூட எப்படி நடந்தது என்பதையெல்லாம் சத்யபால் மாலிக் சொல்லியிருக்கார். அதையெல்லாம் தாண்டி 2024 மோடி செய்த மதவெறி பிரச்சாரம் என்பதை நாம் அறிவோம். மதவெறி பிரச்சாரம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. காங்கிரஸ் கட்சியினுடைய அக்கௌண்ட் முடக்கப்பட்டது, எதிர்கட்சிகள் மீது பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இது 2024 தேர்தலில் நடைபெற்ற ஒரு விஷயம். அதுக்கு முன்னால் 19க்கும் 24க்கும் இடையில் என்னெல்லாம் நடந்தது என்பதை நீங்கள் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கணும். ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்றது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் அதோட மட்டும் தொடங்கி அதிலேயே முடிவது அல்ல. ஆர்டிகிள் 370 ரத்து செய்யப்பட்டது. காஷ்மீரில் காஷ்மீர் மாநிலமே யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டது. இன்று வரையில் அது மாநிலமாக்கப்படவில்லை. இந்த சட்டவிரோதமான நடவடிக்கை பின்னால் உச்சநீதிமன்றத்தால் நியாயப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? எலக்ட்ரல் பாண்ட் எப்படிப்பட்ட முறைகேடு என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி தேர்தல் ஆணையம் சொல்கிற எல்லாத்தையும் அன்றைக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட யாருப்பா பாண்டு வாங்கினது என்ற விவரத்தை வெளியிடுன்ன போது அது அவ்வளோ ஈஸியாக வெளியிட முடியாது, அது பயங்கரமான விஷயம், 3 மாதம் ஆகும் என்றெல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உருட்டினாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்த பிறகு அந்த டேட்டா வெளியே வந்தது. அடுத்த சில கணங்களிலேயே யார் யார் இடி ரைடுக்கு பயந்து கொடுத்தாங்க, யார் இடி ரைடுக்கு அப்புறம் கொடுத்தாங்க, யார் எந்த லைசன்ஸுக்காக கொடுத்தாங்க என்ற விஷயங்கள் எல்லாம் வெளிவந்தது. ஆனால் அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. பிஎம் கேர்ஸ் என்ற ஒரு முறைகேட்டின் அடிப்படையில் பல 1000 கோடி திரட்டப்பட்டது. இன்னை வரைக்கும் அதுக்கு அக்கௌண்ட் வரல, அதை நம்ம பார்த்தோம். சிஏஏ என்ஆர்சி திணிக்கப்பட்டது, அது சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் தூங்கிட்டு இருக்குது. அந்த என்ஆர்சி இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் வழியாக நடைமுறைப்படுத்தப்படுது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பெயரில் இந்த நாட்டின் குடிமக்களுடைய குடி உரிமை பறிக்கப்படுவது கொல்லைப்புறமாக அமல்படுத்தப்படுது. டிமானிட்டைசேஷன் வந்தது. இன்னைக்கு சொல்கிறாங்க இது அது நோட் பந்தி, இது ஓட் பந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நாளையிலேருந்து இந்த நோட்டு செல்லாதுன்ற மாதிரி, நாளையிலேருந்து நீ வாக்காளர் இல்லை, நாளையிலேருந்து நீ குடிமகனே இல்லை என்று அறிவிப்பதற்கான ஒரு ஏற்பாடு இப்போ பீகாரில் நடந்துட்டு இருக்குது. அடுத்து பெகாசஸ் வந்தது. பெகாசஸில் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள், நீதிபதிகள் இவங்களுடைய தொலைபேசி எல்லாம் ஒட்டு கேட்கப்பட்டது. இவங்களெல்லாம் உளவறியப்படும் போது இப்போ அமெரிக்காவில் வாட்டர்கேட் ஊழல் அப்படின்றது என்ன? எதிர்க்கட்சிகளை வேவு பார்த்தது தான். அதனால் நிக்சன் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இங்கே பெகாசஸ் என்ற உளவு பார்ப்பது எல்லாரையும் உளவு பார்த்தும் கூட இன்னை வரைக்கும் அந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் தூங்கி கொண்டிருக்கிறது. யுஏபிஏ, பிஎம்எல்ஏ இந்த சட்டங்களின் கீழ் எதிர்க்கட்சிகள் எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் பார்க்குறோம். இப்போ இடியை சுப்ரீம் கோர்ட் கழுவி ஊற்றுது. ஆனால் இந்த இடியை வைத்து கொண்டு தான் மகாராஷ்டிரத்தில் ஆட்சி கைப்பற்றப்பட்டது. பல இடங்களில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது, அதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஜிஎஸ்டி என்பதை வைத்துக்கொண்டு மாநிலங்களின் நிதி ஆதாரம் பிடுங்கப்படுவதை பார்க்குறோம். சிபிஐ, இடி, எலெக்ஷன் கமிஷன், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்
எல்லாமே அவர்கள் கையில் இருக்கிறது என்ற சூழலில் இது ஏதோ ஒரு தேர்தல் ஆணையம் பண்ணது மட்டும் அல்ல. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இவ்வளவு மோசடிகளை செய்தும் தேர்தல் ஆணையத்தை சுப்ரீம் கோர்ட் எப்படி நடத்துகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். போன 2024 தேர்தலின் போது இந்த விவிபேட்டை எண்ணணும், இதன் மீது பிரச்சனை இருக்குன்னெலாம் போட்டபோது அப்போ வெக்கேஷன் சொல்லிட்டு சந்திரசூட் கிளம்பி போயிட்டார். ஜனநாயகத்துக்கே லீவ் விட்டாங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பற்றி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்து ஏன் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துக்கக்கூடாது, ரேஷன் கார்டை எடுத்துக்கக்கூடாது என்று ஒரு நீதிபதி கேள்வி எழுப்பினார். அந்த நீதிபதி ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ வேறு 2 நீதிபதி வந்திருக்காங்க. அடுத்த அமர்வில் விசாரிக்கிறாங்க. ஆதார் கார்டை பற்றியே அவங்க பேச மாட்டேன்றாங்க. இப்போ 12ஆம் தேதி அன்றைக்கி அது வரப்போகுது. இப்போ இத்தகைய சூழலில் என்ன செய்வது? இன்றைக்கு காங்கிரஸ் நடத்தி இருக்கின்ற இந்த பேரணி என்பது மிக முக்கியமான ஒரு அரசியல் நடவடிக்கை. ஆனால் இது போதாது. பீகாரில் தேஜஸ்வி யாதவ் ஒன்று சொன்னார், நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க நேர்ந்தாலும் நேரும் அப்படின்னு அவர் சொன்னார். காங்கிரஸ் கிட்ட இதை பற்றி கேட்டபோது அந்த ஆப்ஷன், அந்த வாய்ப்பை நாங்கள் ஓப்பனாக தான் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உரையின் இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, இந்த நாட்டின் தேர்தல் ஜனநாயகம் என்பது கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது. இப்படி தேர்தல் ஆணையத்தில் தொடங்கி சிபிஐ, இடி, சுப்ரீம் கோர்ட், எல்லா நிறுவனங்களும், மீடியா, எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை புதைகுழிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் 12ஆம் தேதி இது விசாரணைக்கு வருகிறது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த 12ஆம் தேதிக்கு முன்னால் இந்தியா கூட்டணி கட்சிகள் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டால் என்னுடைய பணிவான ஆலோசனை, இப்படியெல்லாம் முறைகேடு நடந்திருக்கிறது. ராகுல் காந்தி என்ன கேட்டிருக்கிறாரு? 15 ஆண்டு டிஜிட்டல் டேட்டா, சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடு. அப்படி கொடுக்க மறுத்தால் நாங்கள் பீகார் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்ற அறிவிப்பை இந்தியா கூட்டணி வெளியிட வேண்டும். இந்தியாவில் தேர்தல் ஜனநாயகம் செத்து விட்டது. லத்தீன் அமெரிக்க நாட்டில், பிலிப்பைன்ஸில், இங்கே சர்வாதிகாரிகள் ஆளும் நாட்டில் எல்லாம் எப்படி தேர்தல் ஜனநாயகம் இல்லை என்று மக்கள் வீதிக்கு வந்தார்களோ அதுபோல் எதிர்க்கட்சிகள் ஒன்றா புறக்கணிக்கணும். யாரோ 2 பேர் பங்கேற்பதை பற்றி கவலை இல்லை, இது ஒரு தனி தலைப்பு. நான் எல்லா மாநிலத்திலும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பீகாரில் புறக்கணிக்க வேண்டும். பீகாரில் தேஜஸ்வி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் சொல்வது நடக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. ஹரியானாவில் ஜெயிப்போன்னு சொன்னாங்க, மகாராஷ்டிராவில் ஜெயிப்போன்னு சொன்னாங்க, கர்நாடகாவில் அதிக சீட்டு வரும்னு சொன்னாங்க, வரல. இப்போ நீங்கள் இதையெல்லாம் சொல்லிட்டு போய் நின்று திரும்ப தோத்துட்டா முடிஞ்சு போச்சு. இதன் மூலம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், யாரை கூட்டுக்களவாணி என்று சொல்லுகிறீர்களோ அந்த தேர்தல் ஆணையத்துக்கு சான்றிதழ் கொடுப்பதாக ஆகும். புறக்கணிப்பதன் மூலம் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இந்திய மக்கள் மத்தியில் வரும். இங்கே ஜனநாயகம் இல்லை, 2024 தேர்தல் என்பது திருடப்பட்ட தேர்தல் என்ற கருத்து நாடு முழுதும் வந்து பரவும். நாடு முழுதும் மட்டுமல்ல, உலகம் முழுதும் பரவும். உலகம் முழுதும் இந்தியாவை உற்று நோக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். நான் இந்த 2024 பரகல பிரபாகர் பங்கேற்ற கூட்டத்தில் முன்னுரையாக நான் பேசும்போது சொன்னேன், பக்கத்தில் இருக்குது பாங்களாதேஷில் ஷேக் ஹசீனா 15 ஆண்டுகளாக நடத்திய தேர்தல் திருட்டு தேர்தல். எதிர்க்கட்சிகளை பூரா உள்ளே வச்சுட்டு கள்ள வாக்காளர்களை வைத்துக்கொண்டு போலி வாக்குகளை போட்டு தான் 15 ஆண்டுகளாக அந்த தேர்தல் நடைபெற்றது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே என்ன நடந்தது? ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. கலவரம் வெடித்து ஷேக் ஹசீனா தப்பிச்சு இந்தியாவுக்கு ஓடியாந்தாங்க. அதற்கு பிறகு வேறொரு ஆட்சி அங்கே வந்திருக்குது. அப்படி ஒரு கலவரம் வர வேண்டும் என்று நாம் விரும்பவில்லை. ஆனால் இதை இப்படியே அனுமதித்தா என்ன ஆகும்னா, ரஷ்யாவில் புட்டின் நடத்துவது போல, ஹங்கேரியில் விக்டர் ஆர்பன் நடத்துவது போல 20 வருஷம் 25 வருஷம் அதுக்கு ஒரு போலியான தேர்தல் நடக்கும். மக்கள் தேர்தல் ஜனநாயகத்தை, வாக்குரிமை, நம்ம ஓட்டு போடுறோம், அப்புறம் தான் இவங்க ஜெயிச்சு வராங்க, தோக்கடிக்கலாம், அப்படி ஒரு உரிமை இருந்தது என்பதை மறந்து விடுவார்கள். இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், எப்படி தொழிற்சங்க உரிமை என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்களுக்கு, பல துறைகளிலும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு தொழிற்சங்க உரிமைன்னு ஒன்று இருக்கிறதே மறந்து விட்டதோ, அப்படி வாக்குரிமை என்றொன்று இருக்கிறது என்பதையே இந்திய மக்கள்
மறந்து போகும் நிலைமை உருவாகும். அந்த நிலைமை உருவாகாமல் தடுக்க வேண்டும் என்றால் ஒரே நிபந்தனை, டிஜிட்டல் டேட்டாவை வெளியிடு, சிசிடிவி ஃபுட்டேஜை கொடு. இது ரெண்டையும் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் பீகார் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று இந்தியா கூட்டணி அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இது நடக்காது, அதனால நமக்கு விதிவிலக்குன்னு நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டிலையும் சென்ற முறை பிஜேபி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் போலியான வாக்குகள் அப்படின்னு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தேவசகாயம் தரவுகளோடு பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்க முடியாமல் போகலாம், திமுக தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று இருக்கலாம். ஆனால் நாடு தழுவிய அளவில் வெற்றி பெறப்போவது யார் என்பதை பார்க்கணும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற ஒரு மோசடி அரங்கேறி கொண்டிருக்கிறது. அடுத்து சென்சஸ் முடிஞ்ச உடனே என்ன வரப்போகுது? டீலிமிட்டேஷன் வரப்போகுது. டீலிமிட்டேஷன் வந்த பிறகு தமிழ்நாட்டிலையும் தென்னிந்தியாலையும் யார் ஜெயித்தாலும் தோத்தாலும் அதை பற்றி பிஜேபிக்கு கவலை இல்லை. கவு பெல்ட்டில் மட்டும் அவங்க வெற்றி பெற்றால் போதும், பெரும்பான்மை கிடைத்துவிடும். அதில் இந்த மாதிரி கள்ள வாக்குகளை வைத்துக்கொண்டு வெற்றி பெற முடியும் என்ற நிலைக்கு அவர்கள் செல்வார்கள். அதனால் இது கர்நாடகா பிரச்சனை, யூபி பிரச்சனை, பெங்கால் பிரச்சனை அல்ல, பீகார் பிரச்சனை அல்ல. இது நம் அனைவரின் பிரச்சனை என்ற முறையில் இந்தியா கூட்டணி பீகார் தேர்தலை பொறுத்தவரையில் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் தேர்தலில் பங்கேற்போம் என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும். இது ஒரு அரசியல் போராட்ட பிரகடனம் என்ற முறையில் இதை வெளியிட வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இந்த தேர்தல் ஜனநாயகம் எஞ்சி இருக்கும் மக்களுடைய வாக்குரிமை என்பதை காப்பாற்ற முடியும். அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதும்போது சொன்னார், இந்தியாவில் ஜனநாயகம் என்பது ஒரு டாப் ட்ரெஸ்ஸிங், மேலாப்பில் போட்டிருக்கிற ஒரு இது, உள்ளுக்குள்ளே இங்கே ஜனநாயகம் கிடையாது. இங்கே ஒன் மேன் ஒன் ஓட் என்ற பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி விட்டது. ஆனால் சோஷியல் டெமோக்ரஸி வரல. சாதி ரீதியான ஒடுக்குமுறை, பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வு நிலவுகிறது. இது நிலவும் வரையில் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி நிலைக்காது என்று அவர் சொன்னார். அவருடைய தீர்க்க தரிசனம் உண்மையாகும் ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இப்போ ஒன் மேன் ஒன் ஓட் என்பது கூட இல்லை, ஒன் மேன் 4 votes என்பது அந்த மகாதேவபுராவில் நடந்திருக்குது. அதை கண் முன்னால் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஒன் மேன் ஒன் ஓட் என்ற வாக்குரிமையும் இந்த நாட்டின் ஆக பெரும்பான்மையான மக்களுக்கு செல்லாததாக்கப்படும் என்ற ஒரு அபாயகரமான நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இந்தியா கூட்டணி செயலாற்ற வேண்டும். நன்றி.